Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கணேஷ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். இப்போ தான் நீங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு நெட்வொர்க்கிங்னா என்னன்னு தெரியாது. இப்போ தான் நான் நெட்வொர்க்கிங்னா என்னென்னு லேர்ன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நடுவில் வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இதில் கொடுக்குற அந்த டாஸ்க் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். பட் தெரிலன்னா அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இந்த டாஸ்க். இந்த மாதிரி ஃபர்தராக இந்த சேனலில் இதுக்கு மேலே டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து CCNA ஒரு 100% கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு 50 to 60% அந்த அளவாவது டெக்னிக்கல் வைஸில் இதுக்கு மேலே இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. தேவையில்லாமல் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதை வந்து நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இருக்க எல்லாருக்குமே வந்து லேப்டாப், பிசி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். லெட்ஸே உங்ககிட்ட வந்து 2 லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 லேப்டாப் இருக்கு, ஓகேவா? இப்போது உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஒரு 2 GB கேம் இருக்குது. இது உங்கள் ஃப்ரெண்டோடைய லேப்டாப், ஓகேவா? ஜஸ்ட் அசம்ஷன். ஸோ உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 GB கேமை நீங்கள் இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேவா? ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ். நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் லெட்ஸே நீங்கள் வந்து CD, DVD இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? இந்த லேப்டாப்பில் இருந்து இந்த லேப்டாப்புக்கு ஒரு 2 GB கேமை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் தவிர்த்து, ஓகே, நீங்கள் ஃபோன் யூஎஸ்பியும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய ஃபோனில் அதை யூஎஸ்பி மூலயமா மாற்றிட்டு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் போய் இன்சர்ட் பண்ணி மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? உங்களுக்கு 30 seconds டைம். ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லேப்டாப்பில் இருந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு 4 வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிள். அதுதான் ஈத்தர்நெட்டுன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா RJ45ன்னு சொல்லலாம். அப்படியும் இல்லையா, காப்பர் கேபிளுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு காப்பர் கேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த காப்பர் கேபிள்ன்ற இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். 2 எண்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணலாம். இந்த காப்பர் கேபிள் பார்த்துட்டிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். சரி, இதை எங்கே கனெக்ட் பண்ணுறதுனா, ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். உங்கள் லேப்டாப்லேயும் சரி, உங்கள் பிசிலையும் சரி, பின்னாடி வந்து ஒரு நிக் போர்ட் இருக்கும். அதை வந்து நிறைய நேம் இருக்குது. நம்ம சிம்பிளாக அதை ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஈத்தர்நெட் போர்ட்டுடைய கெப்பாசிட்டி என்னன்னா 1 GB, 1 gig, ஒரு செகண்டுக்கு 1 gig ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி அதில் இருக்குது. நீங்கள் பேக் டு பெயிண்ட் இந்த பிசி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு நேம் கொடுக்கலாம். லெட்ஸ் சே திஸ் இஸ் PCA. இது வந்து PCB. பிசினா ஒன்றும் இல்லைங்க, பர்சனல் கம்ப்யூட்டர். பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். அந்த ஈத்தர்நெட் கேபிளை இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த 2 GB கேமை ரொம்ப குயிக்காகவே நீங்கள் ஷேர் பண்ணலாம். எவ்வளோ குயிக்காக அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, நெட்வொர்க்கிங் தான் என் ஃபீல்டு, நெட்வொர்க்கிங்குள்ளே நான் வந்துட போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஒன்றுமே கிடையாது. இதுக்கான வீடியோஸும் சரி, யூடியூப்பில் டாக்குமெண்ட்ஸும் நிறையா இருக்கும். ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் அ டேட்டா ஃப்ரம் ஒன் PC to another PC யூஸிங் RJ45 கேபிள் ஆர் ஈத்தர்நெட் கேபிள்னு போடுங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்றைக்கான டாஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பிசி எடுத்துக்கோங்க, கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள், டேட்டாவை ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க நெட்வொர்க். இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஒன்றுமே கிடையாது. ஒரு பிசியில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை, இந்த கேம் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஆச்சுங்களா? இப்போது இந்த பிசி வந்து சரி, லெட்ஸே நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க, உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிசி வந்து இந்தியாவில் இருக்குது, இந்த பிசிபி வந்து அமெரிக்காவில் இருக்குது. எப்படி இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க? இப்போ உங்களால் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிளை போட முடியாது. இப்போ உங்கள் வீடு வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சென்னை டு அமெரிக்கா வரைக்கும் உங்களால் ஒரு கேபிள் லே பண்ண முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஆனால் ஒரு கேம் எப்படி இங்கேருந்து அங்கே போகுது? ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க்கிங். இங்கே எப்படி நம்ம ஒரு மீடியம் யூஸ் பண்ணுறோமோ, ஒரு ஈத்தர்நெட் கேபிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ, இதே மாதிரி நம்ம பல மீடியம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சென்னை டு யூஎஸ் உங்களால் ஒரு கேபிள் போட முடியாது. பட் சென்னை டு மலேசியா நீங்கள் ஒரு ஃபைபர் லே பண்ணலாம். அங்கேருந்து மேபி நீங்கள் வயர்லெஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஃபைபர் கேபிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து காப்பர் கேபிள். ஓகேங்களா? ஒரு பிசி டு பிசி கனெக்ட் பண்ணுறது காப்பர் கேபிள். இன்டர்நெட் எப்படி வந்து கேரி ஆகுது? ஒரு அக்ராஸ் த குளோப், சென்னை டு யூஎஸ் எப்படி வந்து கேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபைபர். கடலுக்கு அடியில் வந்து ஃபைபர் கேபிள் எல்லாம் லே பண்ணியிருப்பாங்க. இப்போது இங்கே வந்து நம்ம டேட்டா மட்டும் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது கேம்ன்றது ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். நம்ம ஹார்ட்வேரையும் ஷேர் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த 2 பிசி இருக்குது. இங்கே உங்கள்கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்குது. ஒரு பிரிண்டருக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் எப்படி நீங்கள் கனெக்ஷன் பண்ணுவீங்கன்னா, இந்த RJ45 கேபிளை இந்த 2 பிசி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இங்கே இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கும் ஒரு பிசியில் பை டிஃபால்ட்டாக. இதை பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த பிசியில் இருந்து நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த பிரிண்டர் அந்த கமாண்டை ரிசீவ் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும். இப்போ பிசிபியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? திரும்ப ஒயரை கழட்டி மாற்ற முடியாதுல்ல. 2 பிசி இருக்கப்போ ஓகே, ஈஸியாக நீங்கள் ஒயரை கழட்டி மாற்றிடலாம். உங்கள்கிட்ட 10 பிசி இருக்குது. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட 10 பிசி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பிரிண்டர், நல்ல பிரிண்டர் மட்டும்தான், ஒன்று தான் இருக்குது. எப்படி 10 பிசியில் இருந்து ஒரு பிரிண்டருக்கு நீங்கள் டேட்டாவை அனுப்புவீங்க? ஒரு தடவையும் கேபிளை இதுலேருந்து அன்பிளக் பண்ணிவிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் நம்மளால் ப்ளக் பண்ண முடியாது. அதுக்கு சிம்பிளாக ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ் பேர் தான் ஹப். ஹப்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஹப்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது இந்த பிசியில் அந்த ஈத்தர்நெட் போர்ட் முன்ன வந்து பிக்சரில் பார்த்தீங்கல்ல, ஸோ அதே போல் ஒரு ஹப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து அதுக்கும் மேற்பட்ட போர்ட்ஸ் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து நீங்கள் இப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல், இது இப்படி நீங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ண மாட்டீங்க, பண்ணாமல் இது இங்கேயும் இந்த பிசியை இங்கேயும் மிச்சம் 8 பிசி இருக்குல்ல, அந்த 8 பிசி இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த ஹப்பில் கனெக்ட் பண்ணிவிடுவீங்க. 10 போர்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹப்பில் 9 பிசி கனெக்ட் பண்ணலாம். மிச்சம் ஒரு போர்ட் வந்து இந்த பிரிண்டர் போட்டுருக்கீங்க. ஆல்ரைட், இந்த ஹப் வந்து A, B ரெண்டும் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஹப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் பிரிண்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். நீங்கள் டேட்டாவும் ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த இந்த கேம் வந்து 2GB கேம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி ஷேர் பண்ணோம்? பிசி டு பிசி கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணோமா? இப்போ ஹப் மூலயமா இந்த 2GB கேமையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த பிரிண்டரையும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணீங்க. ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ், பிரிண்டர்ன்றது என்னது? ஒரு ஹார்ட்வேர் தானே. ஒரு ஹார்ட்வேரையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு மேபி ஒரு சிம்பிளான ஒரு டேர்மில் சொல்லலாம். யூ கேன் கால் இட் அஸ் ரிசோர்ஸஸ். இப்போ போய்ட்டு கூகுள் அடிங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது வித்தின் உங்கள் ரூம்குள்ளனா இருக்கலாம், இல்லை உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ
ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்போது கொஞ்சம் லிட்டில் பிட் ஹை லெவலாக பார்க்கலாம். ஹப். இப்போ இதோடைய லாஜிக்கலான டோபாலஜி டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ லாஜிக்கல் ஃபிசிக்கல்னு ரெண்டு இருக்குது. இப்போது என்கிட்ட வந்து உண்மையான ஹப்பு கிடையாது, அதனால் கனெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ லாஜிக்கல் வியூ இப்படி தான் இருக்கும். இது ஒரு பிசி. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கேபிள்ஸ், ஈத்தர்நெட் கேபிள். ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஃபோட்டோ காட்டினால அதுதான். இப்படி தானே நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஹப் இருந்தால் போதும். நீங்கள் இது வந்து உங்கள் பிரிண்டர்னு வச்சுக்கலாம். இந்த 5 பிசி, இந்த 5 பிசியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிரிண்டர், இந்த ஹார்ட்வேரையும் நீங்கள் இந்த 5 பிசி கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இதோட டெஃபினிஷன் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை சொல்லணுன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இஸ் நத்திங் பட் just sharing resources such as hardware and software, etc. That's it. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கான டெஃபினிஷன். உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்றதுனால வந்து ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கான டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் சே எஸ். எஸ்ன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எதுவும் கொஷின்ஸ் இருக்குது, இது ரொம்ப பேசிக்கான ஸ்டப் தான். எதுவும் உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா டெலிகிராமில் பின் பண்ணுங்கள். இதை பற்றி பேசலாம் நம்ம. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பேசுனது நான் இல்லை, என் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்க நியூ மெம்பர். அவர் டெக்னிக்கல் வைஸில் இதுக்கு மேலே வர வீடியோஸில் நிறையா கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்க முறை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.